இன்னைக்கு நம்ம பனங்குன்றில் தாங்க மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, நம்ம தமிழ் அணங்க கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் தான் மீன் பிடிச்சோம். அப்போதைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு அடிக்கு மேலே ஆழம் கூட இருக்குது. இருந்தாலும் இறச்சி பிடிச்சிருவோம். இங்கே பாருங்க, 2 பிட்டு. போன வருஷம் இந்த பிட்டில் நம்ம மீன் அவ்வளோதான் பிடிக்கலை. இந்த பிட்டில் பார்த்தீங்கன்னா மீன் நிறையா இருந்துச்சு, பொடியும் இருந்துச்சு, பெரிய மீனும் இருந்துச்சு. இந்த வாட்டி இங்கிட்டு உள்ள பிட்டில் பெரிய மீன் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொடி மீன் அவ்வளோதான் அடிக்கலைங்க. பார்ப்போம் என்ன மீன். பெரிய மீன் தான் அடிக்குது, பெரிய மீன் தான் கலக்குது பாருங்க. வா முடியா 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 அண்ணே, சிறப்பாக வைக்கணும். போன வாட்டி நம்ம வச்ச அணை அப்படியே இருக்கு, அதுலேயே மறுவாட்டி அணை. எது சோந்தானே சார்? எது இந்த இங்கே தான் வச்சேன் போன வாட்டி. அதுலேயே அணையை வச்சு நல்லா முழுக வேண்டியதான். ரைட்டு. அதில் கிடக்கும் தானே, பிடிக்க முடியாது, இறக்கணுமே. நேற்று எங்கே காலேஜ் போனியா நீ? நேற்று தான் போயிட்டு முந்தா. அணை ஒரு வழியாக கட்டியாச்சு. கட்டி இந்த வருங்க மொழியாச்சு. எந்த உருவத்தையும் காணுமே. உருவம்லாம் செய்கிறதுல நீங்கள் இல்லை, டக்குன்னு பிடிக்கணும் மீன். ஏன்னா தண்ணி நிறைய இறக்க வேண்டியது இருக்குங்க. அதனால் மீனை டக்குன்னு பிடிக்க வேண்டியதான். அதனால் இப்போ இந்த மொழியை வச்சுட்டோம்னா சின்ன சின்ன சந்துக்குலேருந்து தண்ணி வெளில அந்த சைடு லீக் ஆகாது. அந்த சைடு தண்ணி குறையும் போது இங்கிட்டு உள்ள தண்ணி அங்கிட்டு வராது. இப்போ வந்து இறக்க வேண்டியதான். பாருங்க, நம்ம இறக்கிறதுக்கு பழைய குழியிலேருந்து நம்ம வாய்க்கால் பறிச்சாச்சு. வாய்க்கால் பறிச்சுட்டு இப்போ 2 பேரையும் இறக்க போகிறோம். அப்போ தான் டக்குன்னு இறக்க முடியும். இந்த பாருங்க, மீன் இங்கே குதிச்சு விழுதுங்க. அதை பார்த்து தெரியுதா? உள்ள இறங்கி நிறைய மீன் கலக்கு மாட்டா. ஆழம் வாங்க, இவங்க பக்கத்தில் வாங்க. வாங்க, ஆழம் கூட தான் இருக்குது. போப்போ ஆழம் அதிகரிக்குது. இப்போ நாங்கள் இறக்கலாம். இங்கிட்டு மண்ணை வெட்டி தண்ணியோட அதிகமான தண்ணி கிடைக்கிறோம். நாங்கள் சேர்ந்து தண்ணி பாருங்க, 4 பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. நாங்கள் இறக்கிற தண்ணி அளவுக்கு அதிகமாக வர்றதுனால 4 பக்கமும் உடச்சிட்டு போகுது. அதனால அப்படியே வைக்கிறோம். ஏற என்ன பார்க்குற? உனக்கு மீன் வேணுமா வேண்டாமா? அப்போ ஏற சாமி மாட்டை இருக்கியாம்லடா. அதே தலையில் அள்ளி ஊற்றிக்க 2 பேரும். ரொம்ப பிடிக்கிறேன். இறச்சி 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 முதுகில் உள்ள முதுகெலும்புலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நொறுங்கிருங்க. முதுகுலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால 2 பேர் சேர்ந்து இறக்கிறாங்க. பார்த்து பார்த்து விழுந்துடாத. இற நெருக்கி இறச்சாச்சு. வா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. பாருங்க, நல்லா இறச்சாச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. பிடிச்சிட்டு போயிடலாம் மீன். இறக்கும் போது இருந்த கலங்கள் அப்போதைக்கு மீன் எல்லாம் உள்ளே போய் பதுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். மெதுவாக பண்ணணும். மீன் வேணுமா வேண்டாமா? எற அப்போ எற. ஐயோ, எல்லாம் இந்த தாமரை இலைக்கில் போய் மீன்லாம் பதுங்கிருச்சுங்க.
ஃபஸ்ட்டு வாட்டி இழுத்தோம், வீடியோ எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ஒரு சிலேபி ஒன்று பிடிச்சோம். சூடாகிற ரெண்டு மூணு சிலேபி. ஃபஸ்ட்டு பிடிச்சது கொஞ்சம் பெரிய சிலேபி, இது சின்ன சிலேபி. ஒரு குறவா மாட்டேங்குது பொழுது. வை பாருங்க, சிலேபியாக மாட்டுதுங்க. பொடி மீனெல்லாம் பெரிய மீன் தின்றுச்சு. சேரா ஏதோ ஒரு பூச்சிடா, ரத்த உரி ரத்த மாட்டா கிடக்குது. சி மீனில் கிடக்குதாடா. மீனில் கிடக்கா சா? இந்த ஒரு பூச்சி சிவப்பு கலரில் இருக்கா. பூச்சி எதுக்கு வருது தெரியல, ரத்த உரி ரட்டையாக இருக்குமோ. கொண்டாந்து போடுறா. அப்படியே வளர்ப்பேன். புறா 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 எங்கடா? எங்க அதுங்க பள்ளத்தில் பதுங்கி கிடந்து வருதுங்க குறவா. அவ்வளோதான். இப்படி நீ பிடிப்பி அவளுங்க இதெல்லாம் பிடிச்சிட்டோம்ல. கலக்கி விட்டப்போ எந்த பள்ளத்துக்கு வந்து விட்டியாந்துச்சு அது மாதிரி தாவி இருந்துச்சு. இது மாதிரி தாமரை இலை கீழே மீன் வந்து பதுங்கி கிடக்கும். இந்த படுத்து கிடக்குது பாருங்கள், கீழே குழி இருக்கும், அது கீழே மீன் பதுங்கி கிடக்கும். அது மாட்ட பதுங்கின மீன் தான் இப்போ வெளில வந்துச்சு, அதான் பிடிச்சாச்சு. பொடி மீன்லாம் இறக்கும் போது வருதுங்க, அதனால கூட வச்சுருக்கோம். யாருங்க இறச்ச மீன் சரியான கூனி பொடிங்க, அவ்வளோதும் கூனி பொடி. அஞ்சா தமிழ் கெண்டை குஞ்சு இப்போ கரையில் ஊற்றி பூச்சி வந்துச்சு. அதோட இங்கே கூனி பொடி, கூனி பொடிங்க மொட்டை கூனி பொடி சகதிக்குள்ள பறந்துருச்சு. மங்கடு கூனி பொடி கருவாடு நல்லாயிருக்கும். பாருங்க செம்ம பொடிங்க கூனி பொடி. பாருங்க இறக்கி கெண்டை குஞ்சு அவ்வளோது வருதுங்க. அவன் காலில் வர்ற எவ்வளவு பெருசாக வருங்க. இதை விட இங்கே இருங்க, இறச்சி கெண்டை குஞ்சு பாருங்க. காமிச்சிக்கிறேன், இங்கே இருக்கு. நல்லா முரட்டு கெண்டை குஞ்சுங்க பெருசாக வந்திருக்கு. பெரிய கெண்டை குஞ்சு பயங்கரமாக இருக்கும். கெண்டை குஞ்சு கருவாடு போன வருஷம் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் பிடிச்சி போட்டோம். போன வருஷம் கெண்டை குஞ்சு நிறையா இருந்துச்சு. இந்த வருஷம் கெண்டை குஞ்சு அவ்வளோதான் இல்லை. இங்கே சின்ன ஒரு ஓட்டை இருக்கு, அதை வழியாக போயிருக்கீங்க. கூனிப்பொடி கருவாடு இன்னைக்கு உண்டு. அதெல்லாம் வீடியோவில் காட்டுவோம். என்ன பண்ணுறது? விராக்கண்ணு கொராவை பிடிச்சிட்டாங்க. இலக்கில் பதுங்கி போய் கிடந்திருக்கு, கொராவை பிடிச்சிட்டான். இப்போ வந்து அரியல் அப்பமா இதில் இங்கேருந்து அந்த கரைக்கு ஏற்றுவோம். அரியல் வைக்க பாருங்க. ஆரம்பத்துலேயே ஒரு வாட்டி வச்சோம். மீன் கரையோட களியோட இருக்குங்க. உள்ள போதும் சிலேபி பாருங்க, எவ்வளோ சிலேபி கிடந்திருக்கு. பெரிய சிலேபியாக கிடந்துருக்குங்க உள்ள. அப்படியே கழுவுற எடுத்துக்கணும். எனக்கு பிராமின் நிறைய எதிர்பார்த்தோம் அடிக்க முடியும். ஆனால் தண்ணி நிறைய கிடக்கும் போது அடிச்சிச்சு. அது பக்கத்து பள்ளத்துக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. இதில் வந்து எங்களுக்கு இப்போ சிலேப்பியாக தான் வந்திருக்கு. கழுவிட வச்சுட்டு போகிறக்கு பாருங்க, வெறும் சிலேப்பி தாங்க. பெரிய சிலேப்பியாக வந்திருக்குங்க. நல்லா பாலிஷாக இருக்குது பாருங்கள். மீன் பால் நிறத்தில் நல்லா பளபளன்னு இருக்குது. கஷ்டப்பட்டு உடம்பலியோடு இறைச்சதுக்கு மீன் அவ்வளோதான் மாட்டலை. இது எங்கள் 3 பேருக்கும் பத்தாது. இங்கே பாருங்க, இது ஒரு ஆளுக்கே கொடுக்குறது கஷ்டம் தான். என்ன ஆறுன்னு உனக்கு போதுமா? அது எனக்கு போதாது, உங்களுக்கு வேணும்ல. உனக்கு போதுமா என்ன? இதா சொல்லு. ஒரு ஆளுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு ஆள் கரெக்டாக வந்துடுமா? நெட்டாக்குழி மாட்ட ஒரு பூச்சி இருந்துச்சு. கொத்துனுச்சுன்னா என்ன சாகும்? கொத்துனுச்சுன்னா வலிக்கும். சரிங்க, கெண்டை குஞ்சுங்க நல்லா பிராமின் நுண்டிக்கு ஏற்ற கெண்டை குஞ்சு. இதெல்லாம் போட்டு டக்குன்னு அடிக்கிறதுக்கு நல்லா தலையை நசுக்கி போட்டு பிடிக்கி போட்டு குடலை எடுத்து போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாட்ட கருவாடு போட்டாலும் பயங்கரமாக இருக்கும். குழம்புக்கு வேறு லெவலில் இருக்குங்க. மாங்காய் போட்டு வச்சோம்னா. மாங்காய் மரம் வீட்டில் இருக்குது. ஆமாம், மறுவாட்டி இழுக்கலாம் வேண்டாம். மறுவாட்டி இழுத்தோம்னா சகதி ஒன்று கூடி அந்த வருங்க பெரிய மீனை பிடிக்காம போயிடும். ஏன்னா அது இவ்வளோ மீன் வைக்குது. கெண்டை குஞ்சு இதெல்லாம் இவ்வளோ நேரம் எங்கடா இருந்துச்சு? எல்லாம் சகதிக்குள்ள மாட்டிக்கிடுச்சு மண்டை. பாருங்க, இவ்வளோ நேரம் இந்த மீன்லாம் மேலே வரலைங்க. இந்த செடிக்குள்ள போய் பதுங்கி கிடந்திருக்கு. இப்போ நாங்கள் அறிவலையை வைக்கவும் மீன் எல்லாம் மேலே வந்துருச்சு. எங்களையும் பிடிங்கன்னு குதிக்குது. கூனிப்பொடி பொடிக்கிறதுக்கு வந்து சரியான ட்ரிக்கு இதாங்க. இறக்கும் போதே கூட வச்சு பொடிச்சிடணும். அது வந்து கூனிப்பொடி கெண்டை குஞ்சு எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. டாப் நல்லா இங்கே பாருங்க, அது மீன் ஏறி இறங்குது, ஓடுது பாருங்க. இங்கடா கூனிப்பொடியாடா கையில். சரி ஏறடா கூனிப்பொடி மறுபடியும். ஐயோ
இன்னும் கடலில் எவ்வளோ கூனி இறால் பிறக்க பாருங்க, அது மாட்டக்க எங்களுக்கு பாருங்க எவ்வளோ கூனி வந்துருக்குன்னு. கூனிலாம் எனக்கு தான் சொல்லிட்டேன். கூனி எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உனக்குலாம் இருக்குது கூனி. யாருங்க பொடியை பாருங்க, சரியான பொடிங்க. வெறும் கெண்டை குஞ்சு தான் அது. இந்த கெண்டை குஞ்சு சிலேப்பியும் பெருசாக தெரியுதுங்க. பெரிய பெரிய சிலேப்பி தெரியுது. பெரிய பெரிய சிலேப்பி குறவாலாம் இந்த மாட்டை தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை கீழே இப்போ பதுங்கி கிடக்கும். அப்புறமாட்டியும் நாங்கள் இந்த இலையில இப்படி ஒதுக்கி விட்டுட்டு பார்த்தோம்னா குறா உள்ளே கிடப்பா, அதான் பிடிக்க வேண்டியதான். இப்போதைக்கு கெண்டை குஞ்சு பயங்கரமாக துளிக்கிட்டு இருக்கு. இங்கடா நான் இறங்கவும் சிலேப்பி எல்லாம் உள்ளே ஓடிடுச்சுடா. தாருங்க இந்த பாருங்க ஒரு சிலேப்பி, சரியான சிலேப்பிங்க. உழுவாக்குட்டிலாம் கலந்து உசுரோட தான் இருக்குது. செத்து போச்சு நினச்சேன், உசுரோட இருக்குது. அவங்க இறச்சிட்டாங்க. கெண்டை குஞ்சு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். தூக்கு. ஏடா புழு மாட்டை ஏதாவது பூச்சி வந்திருக்கு. இங்கே இருங்க, புழு மாட்டைக்கு ஏதோ ஒரு பூச்சி வந்திருக்குங்க. எங்கே சார்? ஆமாம் சார், ஒரு இது. சரி கொண்டு போய் கொட்டு. அந்த பக்கம் ஏற்றணும். சரி ஏற்றுவோம். இப்போ வந்து 3வது வாட்டி இழுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டி அவ்வளோதான் இல்லை, சிலேப்பி பிராமின் குறவாலாம் இல்லை. 2வது வாட்டி சிலேப்பி நிறையா வந்துச்சுங்க. அப்படியே மெதுவாக கொண்டு போவோம். வளைக்கல பாரு அருண் எப்படி சிலேப்பி ஏறுது பற்றியா, அதை எடு. யாருங்க மீன்லாம் உள்ளே இறங்குறத பாருங்க, அழகாக இறங்குதுங்க. நல்லா டைட்டு போடுறா தம்பி. அதான் அருண் நீ அப்படியே பின்னாடி பிடிக்க. நல்லா கீழே டைட்டு கொடு. கீழே பாரு மேலே ஏறுது. சகதிக்குள்ள பாருங்க மீனெல்லாம். அப்படியே ஏற்றி மாட்டிக்கிடுச்சு. பின்னாடி படத்தா அருண். தமிழ் இருக்குமா? கெண்டை கொஞ்சம் நிறையா வந்திருக்கா தமிழ். அவ்வளோ ஆண்டா இங்கே வாடா அருண் உள்ள அவ்வளோ யாரும் மீனை பாருங்க. பின்னாடி போக எல்லா மீன் கொட்டி போயிடும். என்ன வேணா எங்கே போய் ஏற்றலாம் அதெல்லாம். இலைக்கு கொண்டு போமா? இன்னொரு வாட்டி போட போறீங்களா? இல்லை அங்கனாச்சும் பறவை போட்டுக்கிறோமா? போது வெளியே வெளியில் கொண்டு போயிருமா? காமிடா அப்படியே அவன்கிட்ட உள்ளே வந்து காமிடா. பாருங்க மீனை பாருங்க, சரியான பொடிங்க எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டை பிடிச்சிக்க மெதுவாக காமிடா உள்ள. அது சரியான கெண்டை குஞ்சுக்கு, தரமான கெண்டை குஞ்சு. பிராமின் தூண்டிக்கு ஏற்ற. உள்ள மீன் வெளில வந்துட போதா? இங்கிட்ட ஒரு இல்லை ஏதோ கட்டை விட்ட ஏதோ. சரி வாடா, அடுத்த இல்லை இழுத்துக்கிறோம். சகதியை குடிக்க போகிறா. வாடா சகதியை குடிக்க போகுது. மீன் சரியான பொடிங்க. இழுத்து போடுறான் கொட்ட போடுறேன். இங்கே கொண்டு மாட்டிட்டு கிடக்கலாம். தண்ணி கொண்டு பாருங்க மக்களே, மீனை பாருங்க, சரியான பொட்டி மீனுங்க இன்னைக்கு. அலசு தமிழ். குழு கொண்டு அப்படி இங்கே கொட்டு பிடி. பாருங்க பொடி மீனில் தண்ணி ஊற்றோம், அது மீன் பலன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ கடுமையாக இருக்குங்க மீன். பொடி மீன் மின்னதில்ல, நல்லா ஒயிட் கலர் மீன் பயங்கரமாக இருக்குங்க. பரகடா பொடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி மீன் கூட இருக்கும். கீழறா ஏதாவது சொல்லுங்க பெசாடு. நீ ஏதாச்சும் சொல்லு. இது என்ன மீன்? இது கெண்டை, அது சிலேப்பி. சிலேப்பியா? அவ்வளோ 2 மீன் தான் இதில் கிடக்குதா? கிடக்கு கூனிப்பிடி கிடக்கு. எங்கே காமி? கூனிப்பிடி அந்த கிடக்கு. இந்தா 2 மீன் ரகம் தனித்தனியாக பிரிக்கிறோம். அந்த இதை கூட போயிருந்தா ஓரா தமிழ் கூட போயிருந்தா. கெண்டை கொஞ்சம் இதில் கொட்டு. உழுவா மீனா? அதுங்க உழுவெல்லாம் இந்த குளத்தில் அவ்வளோதான் இல்லைங்க. இந்த கெண்டை குஞ்சு தாங்க ஒன்று இருக்கே. ஆமாம் பாருங்க, அள்ளி எடுத்துட்டேன் கெண்டை குஞ்சை. சரியான கெண்டை குஞ்சு. எல்லாம் கருவாடு போட்டாங்களா? கருவாடு தான். கருவாடு தரமான கருவாடு தான் இன்னைக்கு.
போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு போடுறாங்க கருவாலை, பொட்டாவில் பிதுக்குறோம், உப்பை போடுறோம், அப்போ சிலேபி மஞ்சத்தூளை போடுறோம், சிலேபி எல்லாத்தையும் நம்ம தூக்கி கருவாலை போட்டு போட்டு காய வைக்கிறோம், தாச்சியில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம், அப்புறம் சோத்தை போட்டு சார் சாப்பிடுறோம். உங்களுக்கு கெண்டை குஞ்சு தான் வத்தி தான் வேணுமா சார்? எனக்கு கண்ட கொஞ்சம் போதும். என்ன சார் சிலேபி எடுத்துக்க. இல்லைங்கடா அவங்க 2 பேர் திறமையை பார்ப்போம். இன்னைக்கு இவங்க 2 பேரும் இழுக்க போகிறாங்க. இப்போதைக்கு இவங்களோட திறமையை பார்ப்போம், மீன் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு. மெதுவா வாங்கடா சிலேபி மெதுக்காவா, அது இல்லாட்டி மீன் இங்கே தண்ணி எல்லாம் இங்கிட்டு வந்துருச்சு பாரு. மெதுவா போ இழு அந்த உள்ள நிப்பாட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகும். உள்ளே போயிடுச்சுடா மீன் எல்லாம். இப்போ அப்படியே தூக்கி காமி யாருங்க மீன் அப்படியே தூக்குடா விரிச்சு காமி பார்ப்போம், மீனை பார்ப்போம். பாருங்க சரியான பொடி மாதிரி ரவுண்டு சிலேபியும் நல்லா மாட்டியிருக்கு. 4-5 வீட்டுக்கு வைக்கலாம்டா குழம்பு. தூக்கிட்டு போங்கடா, இழுக்கிறீங்களா? சரி இழுங்க கிடக்குதாண்டா, இறச்சி இப்படி பண்ணுற சூத்தரா. ஏய் ஓடிடும்டா. ஐயோ இருக்கிற பிடிச்ச மீனை இப்போ விட போகிறாங்க. தூக்கிக்கடா மேலே, ஒரு குறைவா காணுமேடா. அது கெண்டை கொஞ்சம் எல்லாம் தலையை நீட்டிட்டு வெளில வந்துருச்சு. தூக்குங்கடா மாட்டிருச்சாடா. மேலே ஏற்று உன் பக்கெட்டு அப்புறம் பார்க்கலாம். ஏற்று தண்ணியில் போட்டு அலசு. இப்போதைக்கு இதாங்க நாங்கள் பிடிச்ச சிலேபி. இப்போ இவங்க வேறு இழுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு தெரில. சிலேபி தான் கலக்கிட்டு இருந்துச்சா இல்லை பிராமின் எதுவும் 1-2 கிடக்குமான்னு தெரில. சுத்தர தண்ணியை இழுத்து போட்டு பார்த்தா தான் தெரியும். ஏக்க மீன் பாரு, கலர் மாறுது பாரு சகதியிலேருந்து. பிறகு என்னது அது? அப்புறம் கொரா குட்டியாடா சாமி, நல்லா கொரா குட்டி. உள்ள போகிறா பிடிச்சாச்சு. அடுத்த 3வது 4வது இல்லை 5வது கிலோ. அது 5 6 சரி வாங்க அடுத்து போயிருப்போம். இப்போ கொராவை பிறக்க போகிறான். கொராவை பார்த்தீங்கன்னா இது மட்டும் இலைய இழுக்கல, கீழே பதியம் கிடக்கும். மெதுகா தூக்கு இலையை தூக்கி போடு மொத்தமாக அள்ளுக்கு போகிற இலையெல்லாம். பிறக்க போகிற எடு எங்கே இலையை ஓப்பன் பண்ணு. இந்த இருங்க குறவா, அப்படியே சாஞ்சட்டில் தூக்கி போடு. இது மாட்டா இந்த இலையில கீழே தான் குறவா பதியம் கிடப்பா. வந்து ஒரு கிராமீனை காணும். இலை கீழே எதுவும் கிராமீன் கிடக்குமா? அவ்வளோ மீன் அடிச்சிச்சிங்க. பிராமின் மாட்டம் அடிச்சிச்சு. அது சிலேப்பியா போச்சு. இருந்தான் பிராமின் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த ஓடிடுச்சு. என்னென்ன சூப்பரா சகதியில் கிடந்துச்சாடா. எடுத்து போகிறா உள்ளே ஓடி வந்துட போகுது. கரையில் ஏற்றி விடு. இதா வரேன். குறவா நல்ல குறவா பிடிச்சிட்டான். நிறைய குறவா கிடந்துச்சு. எல்லாம் சகதியில் கிடக்குது. நாங்கள் கிளம்ப போகிறோங்க. நிறையா மீன் பிடிச்சிட்டோம். அந்த அவன் ஏதோ ஒப்பரைக்கிட்டு இருக்கான். என்னடா புடுறா பார்த்து மீனுக்கு வலிச்சிட போகுது. இப்படி பிடிச்சி போடுறா. அதில் குறவா கிடக்கும், நிறையா கிடக்கும் தான். அதுக்கு தண்ணி ஒட்டை இழுக்கணும். சரி நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு. அந்த வாரம் இன்னொரு பண்ணியிருக்கேன்டா. கருவாடா ஆயிடுச்சாடா. புடிடா அதை புடிடா. 2 கை என்ன பண்ணுது? இன்னொரு கை இது புடிடா. கொத்தாதுடா. புடுறா. நீ வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது? அந்த உடையிறா. அரையாண்டா சின்னது. மீனை பிடிச்சிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. எல்லாருக்கும் பங்கு வச்சாச்சு. தமிழ் கிளம்பிட்டான். இந்த பள்ளத்தில் வந்து இப்போதைக்கு மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்து நாளைக்கு இந்த பள்ளத்தை வந்து பிடிக்க போகிறோம். இப்போயே 2 மணி ஆயிடுச்சு. அதனால் கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து இந்த பள்ளத்தை திறந்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் மீனை பிடிக்கலாம். இப்போ சகதியை கலக்கவும் குறவா மேலே வந்துருச்சு. அதான் போய் தேடுறான். சரி வாடா போகுண்டா வாடா.
நம்ம பிடிச்ச பொடி மீனை கருவாடு போட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, கருவாடு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது கருவாடு. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு சொன்னால் நல்லா இருக்குன்னு. நமக்கு மிச்சம் இருந்த கருவாடு இதுதாங்க. இந்த கருவாடை நம்ம இப்போ வறுத்து சாப்பிட போகிறோம் பழைய சோத்தோட. வேறு லெவலில் இருக்குங்க கருவாடு டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கருவாடு வறுக்கிறதுக்கு குழி நோண்டுறோம். அடுப்பு இங்கே இந்த கல்லும் இல்லை, அதனால் இந்த மணல் விரிசெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாக்கி அது கீழே இந்த விறகு குச்சை போட்டு எரித்து கருவாடு வறுக்க போகிறோம். போதுமாட அடுப்பு பாருங்க, நல்லா போ ஆழமாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா கம்மாயில் தண்ணி வற்றி ஒரு 3-4 மாதம் ஆக போகுது, மழையே இல்லை, அதனால் விரிசல் விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ மீன் பிடிக்கிறது நிறுத்திட்டோம். ஆமாம். குணா குகை நல்லா ஆழமாக நோண்டியாச்சுங்க. பாருங்க, ஏதோ மலை இடுக்கில் போய் மாட்டிக்கிறாப்புல எவ்வளோ ஆழமாக உள்ளே போயிட்டுருக்குன்னு. சட்டி போகிற அளவுக்கு போவேன். சட்டி போகிற அளவுக்கா? நம்ம அடுப்பு பள்ளத்தை பாருங்கள், ரொம்ப பெருசாகி உள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. உள்ளே போக ஆழம் போயிட்டே இருக்குது. இதுக்குள்ள இப்போ இந்த பஞ்சை வச்சு எரித்து அதுக்கு மேலே விறகு வச்சு எரிக்க போகிறோம். அதுக்கு மேலே சட்டியை வச்சு பறிக்க போகிறோம். பொறிக்க போகிறோம். அப்படி இருக்குது. நான் பிடிக்காத நினச்சேன், பயங்கரமாக பிடிக்குதுங்க. அந்த அளவுக்கு நல்லா இன்னொரு தூக்கி உள்ள இருந்துச்சோ. சூப்பராக. ஐயோ ஒடிக்க போகுது. எப்படா வைக்கிறது விறகு? ஏன்னா இங்கிட்டு தரெல்லாம் பிடிச்சி எரியுது. என்ன சா வச்சோம், ஃபயர் ஆயிடுச்சு. சரி ஃபயர் ஆயிடுச்சு. காட்டுத்தீ பிடிச்சி எரிய போகுதுங்க இந்த இடம் ஃபுல்லாக. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அடுப்பு பயங்கரமாக பிடிக்குது. இங்கே பாருங்க, தீக்குச்சி பற்ற வச்சு லைட்டாக தான் போட்டால் அது கடகடன்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தணல் உழுகுறதுக்குலேயும் நெருப்பு அமர்ந்துருச்சு. எப்போ உழுவ போகுதில்ல, தணல் கொஞ்சோண்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ கொசு இருந்துச்சுன்னா ஆகிட்டு இது கரெக்டாக இருக்கும். கொளுத்துங்களாடா? கொளுத்துங்கள். மறுபடியும் ஃபயர் ஆயிடுச்சு. கருவாடு ஃபயர் ஆக போகுது. எண்ணெயை கொடு. நல்லா காஞ்சிச்சா தாச்சி, அது வாட்டை வெடிச்சிட போகுது. தள்ளி நின்றுக்கா. இப்போ கருவாடை வறுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தீப்பிடிக்கோட வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளவு காஞ்சிருச்சுங்க. ஹீட்டு இறங்கிருச்சு. அடுப்பு கொஞ்சம் நேரம் எரியாதனால ஹீட்டு இறங்கிருச்சு. ஐயோ, இந்த கருவாடில் தீ பிடிக்குது. ஐயா, கருவாடு தீ பிடிச்சிச்சுடா. சார் எடுங்க. சார் இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றுனோம்னா போச்சு சார். கருவாடு அதோ பெரியதான் போடுறாங்க. நம்ம கருவாடு பாருங்க பயங்கரமா வெந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. சார் நான் ஃபயர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கருவாடு வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க. கூழா போயிருச்சு கருவாடு. இது எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இதை தொட்டுக்கிட்டு தான் இப்போ நம்ம திங்க போகிறோம். ஐயோ போச்சுங்க. யாருங்க, கருவாடு கூழாக போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கருவாடு நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. யாருங்க, கருவாட்டு மண்டை தெரியுது. இந்த கருவாட்டு மண்டையை இப்போ தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். அங்கே கொஞ்சம் கிடக்குது. பாடே ஒரே கருவாடு கிடக்குறாடே. பாருங்க, ஒரே கருவாடு கிடக்குதுங்க. இதை பற்றி இப்போ பொறிச்சு சாப்பிட போகிறோம். மற்ற கருவாடு எல்லாம் புகஞ்சு போச்சு. வேற லெவலில் கருவாடு வறுத்துருக்கோம் பாருங்க. கருப்பாக எப்படி கருவாடு கண்ணங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்லாம். சோத்து தொட்டுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட மிச்சப்பட்டிருக்கிறது ஒரு கருவாடு தான். அந்த ஒரு கருவாடை லைட்டாக எண்ணெயை ஊற்றி பொரிக்க போகிறோம். பாருங்க, லாஸ்ட்டு கருவாடுங்க. வேறு கருவாடும் நம்மள்ட்ட இல்லை. இந்த ஒரு கருவாடை வச்சு தான் இப்போ நாங்கள் சாப்பிடணும். இந்த மறுவாட்டியும் தீ பிடிக்காமல் இருந்தால் சரி தான். நம்ம கருவாடு வெந்துருச்சுங்க. சாப்பிடுவோம். வெங்காயம், பழைய சொத்துக்கு வெங்காயம், மாங்காய் ஊறுகாய். நம்ம கருவாடு புகஞ்சு போச்சு. மிச்சப்பட்ட ஒரே கருவாடை
வறுத்து வச்சுருக்கோம். புகஞ்ச கருவாடு இந்த இருக்குங்க. இப்போ எல்லா கருவாடையும் நம்ம டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாப்போமா? பழைய சோறு, மாங்காய் ஊறுகாய், வெங்காயத்துக்கு வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு. கருவாடு டேஸ்ட் பார்க்க போகிறோம். அப்படி தாங்க இருக்க கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. புகஞ்சு போச்சு கருவாடு, என்ன பண்ணுறது? இப்போ புகஞ்ச கருவாடு டேஸ்ட் பார்க்க போகிறேன். இதுவும் கருவாடு தான், கருவாடு சாம்பலாக இருந்துச்சு. இது வந்து அடுப்பில் சுடுவோம் பாருங்கள் கருவாடு, அந்த கருவாடு மட்டும் இருக்குங்க டேஸ்ட்டு. அடுப்பில் சுட்டோம்னா கருவாடு மேலே இப்படி தான் இருக்கும், கருப்பு கருப்பாக, அது மட்டும் தான் இருக்குது. இது இருந்தாலும் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. வெங்காயத்துக்கு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. மாங்காயோட தொட்டு சாப்பிடமா அமிர்தமாக இருக்குது, சும்மா டேஸ்ட்டு. மாங்காய் நீடா தண்ணியும் கொண்டாந்துருக்கோம், அதையை கரைச்சிக்கிட்டு இந்த மாங்காயில் சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு இருக்க பெல் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு மொபைலுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னு வந்துடும். அதே வீடியோ வரும், புது வீடியோ வரும்.